நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றாம் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி யார், எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும், எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, அவங்கெல்லாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும், அவங்களும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு லைஃப்ல என்னென்ன மாற்ற போறாது, இதுக்கான பதிவு தாங்க இது. ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல. எப்படி? ஏன்னா இது காலபுருஷனுக்கு 5வது வீடு. இந்த சிம்ம ராசியில சூரிய பகவான் 12 மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க. 12 மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா. அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார். 2 கிரகம் நெருப்பு கிரகம். நெருப்பு மோதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது. அதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. எப்போதுமே சரி விருச்சிக ராசிக்கார பாருங்க, ஒரு விஷயத்தை பயங்கரமா பிரெயினா நல்லா யோசிப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் மைண்ட்ல திங்க் பண்ண முடியாது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. ஏதாச்சும் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரன். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமான ஒரு பிரெயின் மூளை நிறைய இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த மருத்துவர்கள், அடுத்த அந்த ஆராய்ச்சியாளர்கள், இந்த போட்டியாளர்கள், இந்த கடுமையாக இந்த கஷ்டமான வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாருங்க இந்த விருச்சிக ராசியுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க, பிறந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்புல பார்க்கக்கூடிய வேலை, இந்த அபேகரமான வேலைகள், அடுத்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலைகள், இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், ரசாயனம், பெட்ரோல், கெமிக்கல், இந்த துறையில் பயணிக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சிக ராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவான் நல்லா பார்த்துக்கணுங்க. இது உங்களுக்கு வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலான இந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக. 12 மாசத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் பலமாகிறாரு. அதுவும் கேதுவோட இணைகிறாரு பாருங்க. கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா சூரிய பகவான் இல்லாம யாருமே நீங்க இருக்க முடியாது. யாருமே ஒரு தலைமை பொறுப்பு போக முடியாது. ஏன்னா 9 நவகிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சூரிய பகவான். ஜாதகத்துல சூரிய பகவான் நல்லா இருக்கணும். தயவு செய்து இந்த பலனை பாக்குறீங்கன்னா நீங்க என்ன லக்னத்துல பிறந்துறீங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய திசை வருது, இந்த கிரகத்தோடைய புத்தி வருது, இது நடக்க போகுது, நடக்காது, இது சம்மந்தமா படிக்க வைங்க, இது சம்மந்தமா தொழில் பண்ண வைங்க, இது சம்மந்தமா அந்த பையனை போக சொல்லுங்க, இது சம்மந்தம் போக சொல்லாதீங்க. இதை வச்சு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு தான் சொல்ல முடியும். அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம்னா, தயவு செய்து ஒரு பொது பலனை எடுங்க, உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க சொல்லி நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதுதான். சில பேர் என்ன சொல்றாங்க, விருச்சிக ராசி நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க, அதான் கால் பண்ணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய விதிதான் தீர்மானம் பண்ணும். லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். உயிருங்கிறது என்ன, உங்க விதிஜாதகம் பிறந்த நேரம் தான் முடிவு பண்ணும். இப்ப பாருங்க, சூரியன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? சூரியன் நல்லவரா கெட்டவரா? உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதிங்க. சரி, என்னென்ன இருக்குங்க 10ஆம் இடத்துல? உங்களுடைய பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, கௌரவம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இந்த 10ஆம் பாவம் தான். 10ஆம் இடம் ஒருத்தனுக்கு பலமா இருந்தா அவன் பெரிய லெவலுக்கு போவாங்க. ஒருத்தர் எப்போதுமே செவ்வாயும் சூரியன் நட்பு கிரகம், அதையும் சொல்லிடுறேன். கெட்ட கிரகங்கள் கிடையாது, நட்பு கிரகம். ரெண்டுமே நெருப்பு கிரகம். அப்ப இங்க கெட்டவரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சூரிய பகவான் கேந்திரத்துல 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறார். இதையும் வேற சொல்லணும். உங்களுக்கு எப்படி இருக்காரு? திக்பலம்.
ஒரு கிரகம் திக்பலமாகனா 100% நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்கும். நல்லா பார்த்துக்கணும். விருச்சக ராசி எது வந்தாலும் சரி என்னால் ஜெயிக்கணுங்கிற தைரியம் இப்போ வரும் பாருங்க. ஒரு லெவலு செம்மையான டைம் இது. வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத ஒரு வெற்றியான நேரமாக கண்டிப்பாக மாறப்போது. மறந்துடாதீங்க. லைஃப்பை கண்டிப்பாக வாழணும். நீங்கள் வாழ போகிறீங்க. என்னால் முடியுங்கிற திறமை உங்களுக்கு வரப்போகுது. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பினால் கண்டிப்பாக எல்லாமே வெற்றி உங்களுக்கு. இந்த வரக்கூடிய இந்த ஆட்சி பெற்ற சூரிய பகவானால். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தெரியுங்களா. தொழில் சுத்தரலாக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யார் ஜாத தசாபதி சரியில்லையே தொழில் மந்தமாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. வருமானம் கிட்டுச்சான்னு சொன்னால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்துச்சுன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. கொடுத்த பணம் எனக்கு கிடைக்கல. நிறைய இடத்துல பணம் கிடைக்குது, அந்த பணத்தை வசூல் பண்ண முடியலை. படிப்புகளில் தடை வந்துச்சு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்துச்சு. பூர்வீக சொத்துல தடையை பார்த்தேன். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கா நிறைய பார்க்குறேன். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துச்சு. பழக்க வழக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. மனைவிக்கும் கணவனுக்கு நல்ல ஒரு மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அரசாங்க வேலை எழுதுறேன், ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், மறு எக்ஸாம் எழுதணும், ரிசல்ட் சரியில்லை. ஏன்னா விருச்சக ராசி நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. தொழில் உத்தியோகம் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமே கிடைக்காம எத்தனை வீட்டில் இருக்காங்க தெரியுங்களா. சும்மா கேளுங்களேன். ஆமான்னு சொல்லுவார். கடனா பகையா வேலை உத்தியோகம் தடையா இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ கொடுக்குறாரு பாருங்க லைஃப்பில் ஸ்டைலை. உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றுறாரு பாருங்க. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. எத்தனை பேர் வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. ஏங்க எடுத்தவொன்னே வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் வெளிநாட்டுக்கு கிடைக்குங்கிறீங்க? நல்லா பாருங்கள். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல போய் லாபத்தில் போய் உட்காந்துருக்காரு. அவர் நேராக பார்க்குறதே பாருங்கள். சனி பகவானை போய் பார்க்குறாரு. 4ஆம் வீட்டு அதிபதி. வெளிநாடு வெளியினா 4ஆம் இடம் நல்லா இருந்தால் வெளிநாடு போவீங்க. சனி பகவானை பார்க்கும்போது அது கால புருஷனுக்கு 12ஆவது வீடாக வரதுனால வெளிநாட்டை வெளியூர் வேலை பார்க்கும்போது ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு அர்த்தம். நான் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறேன். எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் போயிட்டாங்க. இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் மாறுவீங்க. நல்ல வேலை உத்தியோகம் வருங்க. கண்டிப்பாக தடை வராது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸு பிரச்சனையே இருக்காது. நிறைய பேர் இடம் பூமி சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக போயிட்டு இருக்கும். இனிமேல் இருக்காது. வழக்கு பிரச்சனை முடிஞ்சு, இட பிரச்சனை முடிஞ்சு, பூமி பிரச்சனை முடிஞ்சு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் வருதுங்க. அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். பார்த்துக்குங்க. தடைகள் கிடையாது. வழக்கு சார்ந்த தடையே இனிமேல் வராது உங்களுக்கு. பார்த்துக்குங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சொல்கிறேன். இப்போ நான் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன் வாங்கணுங்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? 10ஆம் இடத்துல சூரிய பகவான் எங்கே பார்ப்பாரு? 4ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 4ல் ராகு இருக்குங்க. கண்டிப்பாக வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வாங்குவீங்க. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் வருங்க. ஆட்சி பெற்ற சூரிய சொன்ன திக்பலம் வந்தால் 100க்கு 200% வேலை செய்யணும். அதான் வேலை செய்யும். அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, வீடு இடம் பூமி எல்லாத்தையும் அமைச்சு கொடுப்பார். வேலை உத்தியோகம் இங்கே வேலை பார்த்தாலும் சரி, இல்லை அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணுறீங்க? மாணவர்கள்லாம் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசாங்க வேலை வரும். நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தவரை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் பாருங்கள். திக்பலம் ஆயிட்டாவே கண்டிப்பாக அரசாங்க வேலையில் நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் பார்க்கணுங்க. நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறார். தடைகள் இல்லாமல். அரசியல் சரி, அரசாங்கம் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கமிஷன் வியாபாரம் இப்போ ஒன்றும் இல்லை. பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க, இல்லை அக்கௌண்ட்ஸ் கணக்கில் இருக்கீங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் நம்பி இறங்கலாம். இப்போ இனிமேல் தொழிலில் நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க பாருங்கள். யார் ஜாதக தசாபதி இப்போ நல்லா இருக்கோ தொழிலில் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. வெளிநாட்டில் உள்ளவங்க தைரியமாக இருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே படத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணி வெற்றி நிச்சயம். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கரைச்சி ஒரு திருமணம், காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வருங்க. என்ன காரணம் தெரியுங்களா? 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 9ஆம் இடத்துல பலமாக இருக்காரு. நான் சுபகாரியத்தை பண்ணி வைக்கிறேங்கிறாரு. காதல் திருமணம், 2வது திருமணம், சந்தோஷம் சூப்பராக இருக்கும். திருமண வாழ்க்கை தடை இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிருப்பாங்க. இன்னும் அரசாங்கமாக காசு பணம் வரும். இல்லை அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். படிப்புகளில் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திர பலன் பார்க்கணும்னா முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலேயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிறவங்க, தன்மையான குணங்களோட நிறைய இருக்கும்.
எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். எப்படி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நிறைய தடைகளை சந்திச்சிங்க, இன்னும் சந்திக்க மாட்டீங்க. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்புகளில் ஒரு மாற்றமா, தொழிலில் ஒரு மாற்றமா, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. விசாகத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, சுப செலவு பண்ணுறது, சுபகாரியம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு விசாகத்தில் பிறந்தவங்க. அடுத்து அனுசனத்தில் பிறந்தவங்க இந்த சூரிய பகவானை பயிற்சி சூப்பராக இருக்குது. அனுசனத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் கண்டிப்பாக தேடி வரும். லைஃப்பில் நீங்கள் தைரியமாக இறங்குங்க. செவ்வாய் சனி பார்க்கறதுனால இப்போ ஒரு வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, படிப்புகளில் மாற்றமோ எல்லாமே சூப்பராக இருக்குது. அரசாங்கம் மூலம் அனுபவம் வரும். அரசியல் மூலம் நிறைய ஒரு காரியத்தை சாதிக்கலாம். எந்த காரியம் வந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி வரும். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்க போகுது அனுசனத்தில் பிறந்தவங்க. அடுத்து கேட்டை ராசியில் பிறந்தவங்க இதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணமும், அனுசரித்து போகிறவங்க குணமும் இந்த கேட்டை ராசியில் பிறந்தவங்க பயங்கரமாக இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் பாருங்கள். கேட்டை ராசியில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது நேரம். இந்த சூரிய பகவானை கிரக பயிற்சி பாருங்கள், கண்டிப்பாங்க சுப செலவு, சுபகாரியம் விஷயம் நல்லா வரும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழிலில் ஒரு மாற்றமோ, உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. எதை எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும். இப்போ நான் வீடு வாங்க போகிறேன், இடம் வாங்க போகிறேன், வண்டி வாங்க போகிறேன், வாகனம் போகிறேன், வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறேன், தொழிலில் ஒரு மாற்றம் போனால் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும். அதுவும் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு சார்ந்த துறை எல்லாம் சூப்பராக இருக்கும். வரக்கூடிய விருச்சக ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவானை ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி தொழிலாளி ஃபுல்லாகவே முதலியாக ஆகக்கூடிய நேர காலமாகவே அமைகிறது.